பிரியமானவர்களுக்கு சமாதானம். இதற்கு முந்திய தேவ செய்தியில் கால்கள் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு என்கிற தலைப்பில் யார் நல்ல போதகர், இது நல்ல போதனை என்று பார்த்தோம். தொடர்ந்து தேவனாலே அழைக்கப்படுகிற ஒரு நபர் முதலாவதாக சுயம் என்கிறதான கால்கள் இருக்கிற பாதரட்சை கழற்றி போட்டுவிட்டு தேவனுடைய சித்தம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறார் என்றும், அப்படி அழைக்கப்படுகிற தேவ சித்தங்களில் போதிக்கப்பட வேண்டிய ஒரு முறைமை குறித்தும் கடந்த தேவ செய்தியில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் இப்படியாக போதிக்கப்படுகிறதான போதனை என்கிற தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான சத்தத்தினுடைய விளைவுகளில் ஒரு முக்கியமான விளைவை நாம் பார்க்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய போதனை கேட்கிற போது அவர் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான முக்கியமான விளைவுகள் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பரிசுத்த வேதாகமம், நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பரிசுத்த வேதாகமம் ஏதோ ஒரு வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையினால் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் என்று அல்ல என்று சொன்ன அநேக தேவ பிள்ளைகளுக்கு, இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து வருகிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மேல் ஒரு பயமோ பக்தியோ ஒரு பூரண ஒரு நம்பிக்கையோ இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இதை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து வந்ததான அவருடைய சத்தங்கள் அடங்கின வார்த்தைகள். இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் வசனம் 1-2 அவர் எப்படி எழுதுறார் பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதாவது சீனாய் மலை தொடங்கி பழைய ஏற்பாட்டில் தாம் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் மூலமாக தேவனுடைய வாயின் வார்த்தைகள் அருளப்பட்டன. புதிய ஏற்பாட்டில் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பின்பு அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக இவைகளுடைய தொகுப்பு தான் பரிசுத்த வேதாகமம். இது ஒரு புத்தகம் என்பதை விட நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து வந்ததான அவரது சத்தம். இதை பவுல் எப்படி தீமோத்தேயுக்கு உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் வசனம் 16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இப்படியாக வேத வாக்கியங்கள்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய வாயிலிருந்து வந்த அவரது வாயின் வார்த்தைகள், அவரது சத்தங்கள் தான் வேத வாக்கியங்கள். இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய மனுஷன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ஒரு மனுஷன் மேற்கொண்டு என்ன ஒரு காரியம் செய்ய வேண்டுமாம்? தேறினவராக வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், தேவனுடைய மனிதனாகிவிட்டேன் என்று நின்றுவிடக்கூடாது. அவர் தேறினவனாக வேண்டும் என்பதற்காக பரிசுத்த வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேறினவர் ஆவதற்கு அவருக்கு உதவி செய்வது உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்கிற காரியம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதை நம்ம எபிரேயர் புத்தகத்தில் 6 அதிகாரத்தில் வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 6 அதிகாரத்தில் வசனம் 1-2, ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற இதையே சொல்லிட்டு வந்து 2வது வசனத்தின் முடிவில் எப்படி முடிக்கிறார்? பூரணராகும்படி கடந்து போவோமாக.
இப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமது வாழ்க்கையில் இங்கே கூட 2 காரியங்கள் செய்கிறார். முதலாவது காரியம், செத்த கிரியைகள் நீங்க வேண்டும். செத்த கிரியைகள் நீங்காமல் நாம் பூரணராக முடியாது. இப்போ செத்த கிரியைகள் என்பது என்னன்னு சொன்னால், நீங்கள் கொலோசியருக்கு நிருபத்தை வாசிச்சு பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 மனுஷருடைய கற்பனைகளின் படியும் போதனைகள் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன, இன்றைக்கும் கூட தேவனுடைய சபையில் தேவனை ஆராதிக்க வருகிற அநேக தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட செத்த கிரியைகள் இன்னும் விலகலை. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இதையும் கடந்து நாட்களை பார்க்குதல், காலங்களை பார்த்தல், நேரங்களை பார்த்தல், குறுக்கில் வருகிறதான பூனை அல்லது ஒரு கணவனை இழந்த ஸ்திரீ வெள்ளை புடவை கட்டி கொண்டு வந்தால் அவங்க எதிரில் வருகிற போது இப்படியாக சகுனம் பார்த்த இதெல்லாம் செத்த கிரியைகள். இது மனுஷருடைய கற்பனைகள். இவையெல்லாம் நீங்குகிற போதுதான் அவர் பூரணராகும்படி கடந்து போகிறாராம். பூரணராகும்படி என்பது நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது போல தேறினவராக வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வாயிலிருந்து வந்த அவரது வார்த்தைகள் நிகழ்தான வேத வாக்கியங்கள் மூலமாக போதிக்கப்படுகிற போதனையினுடைய ஒரு முக்கியமான விளைவு நமது வாழ்க்கையில் நாம் தேறினவர்களாக வேண்டும், பூரணர்களாக வேண்டும். அதாவது ஒரு கட்டிடம் கட்டுபவர்கள் ஒரு அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு அப்படி நிறுத்திவிட மாட்டார்கள். அந்த அஸ்திபாரத்தின் மேல் அழகாக அவர்கள் கட்டி முடிக்க விரும்பிய பிரகாரமாக ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார்கள். இதுதான் பூரணமான நிலை அல்லது தேறின நிலை. அதே போலத்தான் தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலையிலேயே நின்றுவிடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையும் கடந்து இந்த ஆலயமானது ஆவிக்குரிய கற்களால் நாளுக்கு நாள் தேர்ச்சியை நோக்கி, நாளுக்கு நாள் பூரணத்தை நோக்கி நகர வேண்டும். அதற்கு ஆவிக்குரிய கற்கள் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்கிறதான போதனை. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த போதனை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், திரும்பவுமாக நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசித்த வசனம் 16, 17 நான் இப்படியாக உங்களுக்கு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை. இந்த குழந்தை பருவத்தில் இந்த குழந்தை ஒரு குறும்புத்தனமான பிழைகளை செய்யும். இப்படியாக புதிதாய் பிறந்த குழந்தை குறும்புத்தனமான பிழைகளை செய்கிற பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? உபதேசம் பண்ணுவாங்க, அதாவது போதனை பண்ணுவாங்க. எப்படி போதனை பண்ணுவாங்க? அதை தொடக்கூடாது, தொட்டால் கீழே விழுந்துடும், அது கீழே போட்டால் உடஞ்சிடும். இப்படியாக பக்குவமாக எடுத்து சொல்லுவார்கள், உபதேசம் அல்லது போதனை. இப்போ அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் நன்மை தீமை அறியத்தக்க பருவம் வந்தபோது திரும்பவுமாக அதே மாதிரி ஒரு பொருளை இழுத்து கீழே போடுதுன்னு சொன்னால் இப்போ எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க? குழந்தைகள் சொன்ன மாதிரி இல்லைம்மா, இதை கீழே போட்டால் அது உடஞ்சிரும், கீழே இழுத்து போடக்கூடாது, அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, என்ன சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளைகள் செஞ்ச மாதிரியே சரியே. இப்போது அந்த போதிக்கிற முறையில் கொஞ்சம் வித்தியாசம். அது என்ன சொன்னீங்கன்னா கடிந்து கொள்ளுதல். இப்போது 3ஆவது கட்டத்துக்கு அந்த பிள்ளை வருகிறார். அதாவது முதல்ல குழந்தையாக பிறந்தார், நன்மை தீமை அறியத்தக்க வயதுக்கு வந்தார், பின்பு வளர்ந்து இப்போ ஒரு ஆளாக நிற்கிற பொழுது அவர் செய்வது பிழையோ தவறோ இல்லை, மீறுதல் செய்வார். ஏன் மீறுதல் சொல்கிறேன்னா, அவருக்கு தெரியும் தான் செய்வது என்னதென்று சொல்லி. என்றால் பெற்றோர்கள் செய்யாதே என்ற ஒரு காரியத்தை பெற்றோர்களுக்கு மறைவாக பெற்றோர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக மீறி செய்கிறபடினால் அது மீறுதல். இப்போ அவர்கிட்ட போயிட்டு குழந்தைகிட்ட சொன்னது போல ஒரு போதனை சொன்னால் எடுபடாது, அல்லது நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்தபோது கடிந்து கொண்டான் பாருங்க, எடுபடாது. இப்போ செய்ய வேண்டிய காரியம் சீர்திருத்தப்பட வேண்டும். கோணலாய் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையை சீர்திருத்தப்பட வேண்டும். அதற்கேற்ப வார்த்தைகள் தேவை. முடிவினில் அந்த பிள்ளை வளர்ந்து நற்பண்புகளோடு, அதாவது நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவராகும்படிக்கு அவரது வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த போதனை, அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த சீர்திருத்ததான உபதேசங்கள் மூலமாகத்தான் தொடர்ந்து போகிற போது முடிவில் அவரது வாழ்க்கையானது பூரணப்படுகிறது. எப்படி பூரணப்படுகிறது? எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஏற்ற பிள்ளையாக வளர்ந்து அவர் ஆளாகி தனது வாழ்க்கையை முடிக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள்ளா கூட
தேவ மனிதன் என்று சொல்லுகிற போது முதலாக புதிதாய் பிறந்த கிறிஸ்துக்குள் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைக்கு சொல்லப்படுகிறதான உபதேசங்கள், போதனைகள் ஒரு விதம். கொஞ்ச நாளுக்கு பிறகு அவர் கொஞ்சம் அனுபவப்பட்டுட்டார், நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்துவிட்டார் சொன்னால் அவர் திரும்பவுமாக வசனத்தை விட்டு விலகி போகிற போது கடிந்து கொள்ளப்படும்படியான போதனை உபதேசம். அதையும் தொடர்ந்து அவர் ஆளாகி நிற்கிற போது தெரிந்தே விலகத்தில் இல்லைங்களா, தெரிந்தே மீறுதல் செய்கிற போது அவர் சீர்திருத்தப்பட வேண்டியவராக இருக்கிறேன்னு சொன்னால் அவரது வாழ்க்கை திசை மாறி போய்விடும். அப்போ சீர்திருத்தம், முடிவினில் நீதி, இதை கடைசி வரையிலும் அவர் கை கொண்டார் சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம். எப்படி தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் முடிவு பரியந்தம் தேவனுடைய ஆலயமாக வாழ்ந்து முடிக்கும்படியான பூரணத்தை அவர் அடைகிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்படியாக தேவனுடைய போதனை என்கிறதான தேவனுடைய வாயின் வார்த்தைகள் ஒரு நபரை முதலாக கிறிஸ்துக்குள் பிறந்த ஒரு குழந்தையை உருவாக்கி ஆளாக்கி பூரணப்படுத்தி அவர் நீதியை செய்கிறவராக, தேவனுக்கு பிரியமான நீதியின் பாதையில் நடக்கிறவராக, பூரணப்பட்டவராக அவரது போதனையானது அவர் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. இதை அநேக வசனங்கள் மூலமாக நாம் உறுதிப்படுத்த முடியும். ஆனாலும் சுருக்கமாக பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை, மேன்மைகளை குறித்து சொல்லக்கூடிய சங்கீதமாகி 119ஆம் சங்கீதத்தில் 67வது வசனம், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். இவர் எழுதுகிறார் பாருங்க, உபத்திரவப்பட்டாராம். ஏன் உபத்திரவப்பட்டார்? வழிதப்பி நடந்தார். ஏன் வழிதப்பி நடந்தார்? தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்ளாதபடினாலே வழிதப்பி நடந்தார். வழிதப்பி நடந்தது நிமித்தம் உபத்திரம் வந்தது. இப்போ சொல்லுகிறார், இப்பொழுதோ உமது பிரமாணங்களை நான் காத்து நடக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தை காத்து நடக்கிறவர்கள் வழிதப்பி போவதில்லை. வழிதப்பி போகாத பட்சத்தில் அவர்களுக்கு உபத்திரவம் இல்லை. இந்த காரியத்தை ஏதோ நாம் வழிதப்பி போகிறபடினால நமக்கு ஒரு உபத்திரம் வருகிறது, உபத்திரம் வந்த உடனேயே திரும்ப நம்ம தேவனுடைய பிரமாணத்துக்கு திரும்பி விடுகிறோம் என்பதை விட இன்னும் அருமையான ஒரு முடிவு இருக்கிறது. அதே சங்கீதம் 119 112 வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சார்த்தேன். இது அதை விட மேன்மையான வழி இல்லைங்களா? நமக்கு ஒரு உபத்திரம் வந்தபோது அவருடைய போதனை நமக்கு நினைவு வருகிறது. போதனையை காத்துக்கொள்கிற போது நாம் வழிதப்பி போகாமல் உபத்திரத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவதை விட முடிவு பரியந்தமும், அதாவது ஒரு குழந்தை பிறந்து குழந்தைக்கு உபதேசப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, பிறகு அந்த பிள்ளை வளர்ந்து நன்மை தீமை அறிந்த பிறகு அதற்கு கடிந்து கொள்ளப்படுகிறது, நன்மை தீமை அறிந்த பிள்ளை வளர்ந்து ஆளான பிறகு சீர்திருத்தப்படுகிறது. இப்படியாக தொடர்ந்து போதனைகள் கொடுக்கிற வேலையெல்லாம் அந்த போதனை விட்டு விலகாமல் முடிவு பரியந்தமும் இடைவிடாமல் உமது பிரமாணங்களின்படி செய்ய நம்முடைய இருதயத்தை நாம் சாய்த்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லையே. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கோபா கிளைக்கான காரியங்கள் இல்லை இல்லைங்களா? இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியமான விளைவு. தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற முதல் காரியம், முக்கியமான காரியம், அந்த நபரை பூரணப்படுத்துகிறது, அந்த நபரை தேறினவராக்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை புதிய ஏற்பாட்டில் கூட இன்னொரு உதாரணத்தின் மூலம் நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நம்ம பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வாசிக்கையில், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. இப்போ நம்ம வளரும்னா எப்படி வளரணும்? எப்படி வேணால் வளர்ந்துட்டு போகலாங்க. அதாவது 2வது வசனம் சொல்லுது போல துர்க்குணத்தோடு கபடத்தோடு வஞ்சகத்தோடு பொறாமையோடு வளரலாம். ஆனால் இங்கே சொல்கிறார் அவர், நீங்கள் வளரும்படி. வளருவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அது என்ன முறைனா, இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒழிச்சிட்டு வளரணும். அப்போ இவைகள்லாம் ஒழிச்சிட்டு வளருவதற்கு புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போ ஒரு குழந்தை எப்படி வேணாலும் வளர்ந்து விட்டு போகலாம். அது எப்படி என்றால்,
கலங்கமில்லாத ஞானப்பாலாகி திருவசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாத, இந்த திருவசனம் போதிக்கப்படாத, அந்த திருவசனத்தை விசுவாசிக்காத பிள்ளை எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகும். ஆனால் இவையெல்லாம் ஒழித்துவிட்டு தேவன் விரும்புகிற பூர்ணப்பட்ட ஒரு வளர்ச்சியை குழந்தை அடைய வேண்டும் என்றால் கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தை கேட்டு வளர்கிற போது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பூரணப்படுகிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிறதான மிக முக்கியமான ஒரு விளைவு. பிரியமானவர்களே, நான் எங்களுடைய சபையில் அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியம், சபைக்கு வர தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள், அநேக பாரங்கள், அதற்காக ஜெபிக்கிறாங்க. மாதக்கணக்காக வருடக்கணக்காக ஜெபிப்பாங்க. ஒரு சிலருடைய விண்ணப்பங்களுக்கு வருடக்கணக்காக கூட பதில் வருவதில்லை. அப்போது நான் அவர்கள் சொல்லுகிற காரியம், நாம் ஜெபிக்கிற போது தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சில ஜெபங்களுக்கு ஏன் மாதக்கணக்காக வருடக்கணக்காக நமக்கு பதில் சொன்னால் தேவன் அதுக்கு ஒரு மாற்று மருந்தை வைத்திருக்கிறார். அந்த மாற்று மருந்தை தான் நான் அடிக்கடி சபையில் சொல்லுகிற பழக்கம். என்ன மாற்று மருந்து சொன்னீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்துக்கு வருகிற போது 1வது சங்கீதத்திலேயே அழகாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரது வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது என்ன பாக்கியம் சொன்னால், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவ்வளோ அருமையான ஒரு பாக்கியம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து, அதாவது தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான அவரது வாயின் வார்த்தை, அவரது சத்தத்தின் மேல் பிரியமாயிருந்து அதை தியானித்து அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். அது என்ன பாக்கியம்? ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கை. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். அதையும் கடந்து அது எப்படி முடிக்கிறார்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை கேட்குற தேவ பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு கூட நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்குன்னு சொன்னால், நாம் செபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக அநேக வருடங்களாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். சில வேளை பதில் வரல. அதற்கு ஒரு மாற்று மருந்து, தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு நம் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிற போது அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல செழுமையான வாழ்க்கை வாழ்ப்பானாம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இது வாய்க்கும் சொன்னீங்கன்னா, அதற்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 55:11 தமது வாக்குத்தத்தத்தை சொல்கிறார் பாருங்க. அவரது வார்த்தையினுடைய விளைவை குறித்து சொல்கிறதான ஒரு அருமையான வாக்குத்தத்தம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுப்ரியமானவர்கள், இப்படிப்பட்ட அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதா? இந்த வாக்கு தத்தங்களால் நமது வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காகத்தான் தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்கிறதான உபதேசங்கள், போதனைகள் நமக்கு அருளப்படுகின்றன. இந்த உபதேசங்கள், போதனைகளை கேட்டு நாம் நமது காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக மாற்றிக்கொள்ளுகிற போது நமது பிழைகளாகட்டும், நமது தவறுகளாக இருக்கலாம், நமது மீறுதல்களாக இருக்கலாம், எந்த காரியங்கள் நாம் மாற்றப்பட வேண்டுமோ அப்படி மாற்றிக்கொள்ளப்படுகிற போது அவரது வாயிலிருந்து வந்த வார்த்தையானது நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே விரும்புகிறதை செய்யும். அதில் ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆகவே போதனைகளை தள்ளிவிடாதீங்க. நம்ம நீதிமொழிகளை சொல்வது போல போதனைகளை கடிந்து கொள்ளுதலை தள்ளி விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற போது, கர்த்தருடைய போதனை உங்களை கடந்து வருகிற போது, உங்களுடைய குழந்தை பருவத்து பிழைகளைப் போல இருக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க பருவம் அந்த போது நீங்கள் செய்கிறதான தவறுகளாக இருக்கலாம், அல்லது வளர்ந்து ஆளாய் நிற்கிறீங்களா மீறுதல்களாக இருக்கலாம். போதனைகள் கடந்து வருகிற போது, கடிந்து கொள்ளுதல் கடந்து வருகிற போது தள்ளிவிடாதீங்க. இருதயத்தை சாயுங்க. இடைவிடாமல் அவரது பிரமாணங்களின்படி செய்வதற்கு உங்கள் இருதயத்தை சாய்த்து ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த வசனமானது அது விரும்புகிறதை செய்து முடிக்கும். அந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தராலே வாய்க்க பண்ணப்படும். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.